வெக்கப்படாதடி. சத்யராஜ் வந்தது சிவகாமி அக்காக்கு தெரியுமா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. சிவகாமி அக்கா சொன்னது உண்மையா? ஆமா உண்மைதான். அப்புறம் என்னாச்சு? தெரியல. என்னமோ நடந்துச்சு. சொல்லுடி திருமாயி. நீ ஏண்டி எதுவும் பேச மாட்டேங்கிற? இல்ல திருமாயி, சாரிடி. உன்னை ஏதோ பேசி மனசை நோகடிச்சிட்டேன். சாரி. பரவாயில்லடி. 1000 தான் இருந்தாலும் ஓ முறமாமன் தானே, நீயே கட்டிக்கோ. ஐயோ எனக்கு வேண்டாப்பா. அந்த முரட்டு பையன் உனக்கு தான் கரெக்டா இருக்கும், நீயே கட்டிக்கோ. திருமாயி, பாட்டிக்கிட்ட சொல்லி உன் கல்யாணத்தை தள்ளி போடாம பாத்துக்க. இல்லனா உன் கல்யாணத்தப்ப புள்ளத்தாச்சியா தான் நிப்ப. நம்ம ஏரியாக்குள்ள கார்லாம் வருது. ஆமா, யாரு வீட்டுக்கு போறாங்க? ஆமா மாப்பிள்ள. என்ன மாமா, ஒரே ஐயர் குடும்பமா இருக்கு காருக்குள்ள. ஐயர் வீட்டாரல்ல, இங்க யாருமே இல்லையே. ஆமா, அப்ப யார் வீட்டுக்கு? அதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க. என்னைக்கு நானும் என் பேத்திய அக்ரஹாரத்தை விட்டு வெளியேறி வந்தோமோ அன்னைக்கே நம்ம பிராமண பந்தம் கோலம் கோத்திரம் இந்த ஐதீகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பேத்திய கை குழந்தைன்னு கூட பார்க்காம எங்க குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி எங்களை விரட்டி விட்டீங்க. அனாதையா தவிச்ச எங்களை எதுக்கு தேடி வந்தீங்க? மறக்கிறதும் மன்னிக்கிறதும் கடவுளோட குணம்னு சொல்லுவாங்க மாமி. பழசெல்லாம் மறந்துடுங்க. ஏதோ சந்தர்ப்பத்துல அவ தெரியாம புரியாம பேசிட்டா, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமி. கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுங்க மாமி. நீங்க வேணும்னு தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். 18 வருஷமா இல்லாத சொந்தம் பந்தம் இன்னைக்கு மட்டும் எப்படி வந்துச்சு ஐயரே? சொல்லுங்க. என்னைக்காவது என்னையும் என் பேத்தியையும் யாராவது வந்து எட்டி பார்த்திருப்பீங்களா? இந்த நிக்கிறாளே சிவகாமி, இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து நீ யாரு என்ன அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பாளா? என் பேத்திய அவ சொந்த மக மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அவ மனுஷியா இல்ல நீங்க மனுஷாளா? நீங்க செஞ்ச காரியத்துக்கு அந்த பகவான் கூட மன்னிக்க மாட்டாரு. நீங்க வயசுல பெரியவா, கோவத்தை விட்டுட்டு உங்க பேத்தி திருமாயிய என் தம்பி கட்டி கொடுங்க. மாப்பிள்ள நன்னா படிச்சிருக்கான், வெளிநாட்டுல வேலை. பார்த்து நிதானமா நன்னா யோசிச்சு சொல்லுங்க மாமி. பழசெல்லாம் மறந்துட்டு திருமாயிய கல்யாணம் பண்ணி கொடுங்க. என் பேத்திக்கு மாப்பிள பார்த்து நாலு குறிச்சு பரிசம் போட்டாச்சு. அங்க நிக்கிறான் பாரு புலி வேஷம் போட்டுக்கிட்டு சத்யராஜ். அவன்தான் என் பேத்திக்கு மாப்பிள. இனி பேசுறதுக்கு ஒண்ணுமில்ல ஐயரே, நீங்க கிளம்பலாம். மாமி இந்தாங்க, திருமாயை தான் கட்டி கொடுக்கல. நாங்க கொண்டு வந்த சீதனத்தையாவது எங்களுக்காக வாங்கிக்கோங்க. சிவகாமி தம்பி என் தம்பி மாதிரி தான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சத்யராஜுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க. கல்யாணத்துக்கு சொல்லி அனுப்புங்க. நாங்க எல்லாரும் அவசியம் வருவோம். நாங்க வரோம். ஏஷா நடத்துங்க மாமி, நாங்க வர்றோம். நல்லது. எவனாச்சும் ஆம்பளை இருந்தா இப்ப வாங்கடா பாத்துக்கிறேன். பொம்பளைனா அவ்வளவு இலக்காரமா போயிருமா? மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகை தான் கண்ணே. தயக்கம் என்ன, இந்த சலனம் என்ன, அந்த காணிக்கை தான் கண்ணே. கையில மட்டும் கிடைச்சிட்டீன்னு வச்சுக்க, எவ்வளவு பெரிய ஆம்பளையா இருந்தாலும் ஆஞ்சு புடுவா. ஆஞ்சி பாத்துக்க. நேத்து கூட இப்படி அழகில்லையே. ஏண்டி அமுதவலி, எவனோ கைய பிடிச்சு இழுத்த மாதிரி விளக்க மாத்த ஏண்டி இந்த ஆட்ட ஆட்டுற? கைய பிடிச்சு இழுத்தா கூட பரவாயில்லக்கா. போதையில படுத்திருந்த என்ன எவ்வளோ ஒருத்தன் ஆஞ்சு மெஞ்சிட்டு போயிட்டான்க்கா, போயிட்டான். அடியாத்தி, ஒருவேளை இந்த ஆளா இருப்பானோ? யோ நம்பியாரே, நீ ஏன் அழுவுற? எங்க அக்கா மட்டும் இருந்திருந்தா எங்க அக்கா மட்டுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா?
பாடா தப்பிச்சுண்டா. ஏண்டி போதையில படுக்கிறவ கதவை இழுத்து மூடிட்டு படுத்திருக்கணும். இப்படி திறந்து போட்டு படுத்து தூங்கிட்டு இருந்தா தெருவுல போற தெருநாய் கூட தான் பாக்கும். என்ன மாமா? ஆமாமா ஆமாமா. ஒண்ணும் தெரியாத பாப்பா 6 மணிக்கு இழுத்து போட்டுட்டாலாம் தாப்பா. ஆம்பளைக்கு தான் நெப்பு தெரியாது. ஏண்டி காத்து பட்டா மூடணும்னு உனக்குமா தெரியாத போயிடும்? ஊரு கதவெல்லாம் பூட்டி கிடக்கு, உன் கதவை மட்டும் ஏண்டி திறந்தே கிடக்கு? என்ன மாமா? ஆமாமா ஆமாமா. என் கற்பு பறிப்போனது கூட நான் பெருசா நினைக்கல. என்ன கற்பழிச்சானே அவன் குரல் அமுதவள்ளி அமுதவள்ளின்னு என்ன கூப்பிட்டப்ப ஏற்கனவே அவன்கிட்ட என் மனசு பறி கொடுத்துட்டேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். விளக்கமாறு எடுக்காம விடமாட்டா போல இருக்கே. சிவகாமி, எங்க அக்கா பொண்ணு கற்பழிச்சவனை கூட மன்னிச்சிட்டு அவனையே கண்கண்ட தெய்வம் நினைக்கிறாளே. என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது சிவகாமி, புல்லரிக்குது. அரிக்கும் ஐயா, அரிக்கும். இப்ப அரிக்கும் பாரு. ஏன் நம்பியாரு? அவ என்னடானா ஏற்கனவே மனச பறி கொடுத்துட்டேங்கிறா, கற்பை தூக்கி கொடுத்துட்டேங்கிறா. நீ என்னடானா கற்பழிச்சாலும் பரவாயில்ல, அவன் தான் கண்கண்ட தெய்வங்கிற. சிவாஜி மாதிரி டைலாக் எல்லாம் விடுற. புல்லரிக்குதா? ரொம்பதான் ஆக்ஷன் பண்ற. பண்றதெல்லாம் திருட்டுத்தனம். நடிக்கிறீங்களா 2 பேரும்? சேர்ந்து குடிக்கிறது, சும்மா நடிக்கிறது. ஏண்டா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு வெள்ளந்தியா இருந்தவள கட்டுனா அவளதான் கட்டுவேன்னு ஒத்த கால ஊரெல்லாம் சுத்தி அவளை ஊரறிய பொண்ணு கேட்டு இப்படி மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப வேணான்னு சொல்ற. அவளும் கட்டுனா உன்னதான் கட்டுவேன்னு ஆசையை வளர்த்துக்கிட்டு ரெட்டவால் குருவி மாதிரி உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காளே. கடைசி நேரத்துல வில்லன் திருந்தி நல்லவ மாதிரி பேசுவானே, அந்த மாதிரி பேசுனா திரும்ப என்னடா பண்ணுவான்னு நினைக்கிற? உன்னையும் கொன்னுட்டு அவளும் செத்துருவா, தெரியுமா உனக்கு? ஏய்யா மானங்கட்ட மனுஷா, குத்த வச்ச கருப்பனார் மாதிரி உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கியே. உசுரா நினைச்ச புள்ளைய வேணான்னு சொல்றானே, ஒரு வார்த்தை கேக்குறியா? யோ நம்பியாரே, இத பத்தி நீ கேட்க மாட்டயா? ஏன்னா கிடைக்கிற காக்கோட்டம் அரைக்கோட்டம் கிடைக்காம போயிடுமே, நீ எங்க இருந்து கேப்ப? ஏய்யா நம்மள யாருன்னே தெரியாத 2 ஜீவன் நம்மள வந்து அண்டி கிடக்குது இத்தனை வருஷமா. அவங்க சாதி சனத்தை எல்லாம் உதறிவிட்டு இவன் தான் மாப்பிள்ளன்னு ஊரறிய சொல்லிடுச்சு. இப்ப உசுரா நினைச்ச புள்ளைய வேண்டாங்கிறானே, ஏதாவது ஒரு வார்த்தை கேக்குறியா அவன? இவன மாதிரி குத்து கல்லாட்ட வேற எவனாச்சும் கட்டிக்கிட்டு போனா இவ ஏற்கனவே வேற ஒருத்தன் கூட சுத்தனவன் சொல்லிட்டு அடிச்சு துரத்த மாட்டான். சிவகாமி, அடியே சிவகாமி, நீ பேசுறத கேட்டுட்டு என் பேத்தி வாழ மாட்டேன்னு ஆத்திலியோ குளத்திலயோ விழுந்து சாகுறேன்னு போராடி நான் என்னடி செய்வேன்? என் பேத்திய காப்பாத்துறி. என்ன சொல்ற? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல. ஐயோ ஐயோ, ஏன் நம்பியாரு, அவளை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன், நான் என்ன பண்ணுவேன்? அடா ஆண்டவா, தள்ள பறந்துட்டான். அடியே அழுகிய நிப்பாட்ரி. இவ ஒருத்தி நீ பேசுறத கேட்க கூடாதுன்னு என் பேத்திய கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இன்னைக்கு அவ இருக்கிற அழக உன் தம்பி பார்த்தான்னு வச்சுக்க, அவ மடியிலேயே படுத்து கிடப்பான். அப்புறம் பாரு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு ஒத்த கால்ல நிப்பான். ஆமாடி, என்ன நம்பியார, நான் சொல்றது சரிதானே? திருமாயே, ஏ திருமாயே, 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 திருமாயே,
திருமாயி எப்பா சத்யராசு, என்னய்யா திருமாயி ஆத்துல தேடிக்கிட்டு இருக்க? என்னடி என்னைக்கும் இல்லாம இம்புட்டு அழகா இருக்கேன்னு கேட்டேன். எனக்கும் சத்யராஜுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்காப்ல, நீ என்னமோ கிறுக்குத்தனமா ஆத்துல தேடிக்கிட்டு இருக்க. மலை கோயில்ல போய் பாரியா, காதல் கல்யாணம் பண்றவங்க எல்லாம் இப்படிதான் கிறுக்குத்தனமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? என்ன பேரு? இலக்கியன்ற பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. நட்சத்திரம்? கிருத்திகை நட்சத்திரம். இலக்கியா கிருத்திகை நட்சத்திரம். யார் பேருக்குமா அர்ச்சனை? சத்யராஜ் பரணி நட்சத்திரம். சத்யராஜ் பரணி நட்சத்திரம். மனசுல வச்சுக்கிட்டு நல்லா மறைச்சிட்டேடி. ஏய் இல்லும்ல, ஏய் எங்க ஓடுற? நில்லு நில்லு, இந்த வர. ஏய் நில்லுங்கற. திருமாயி என்ன வெக்கமா? இல்ல இல்ல